இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். பக்கோடா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். வேர்க்கடலை எடுத்துட்டேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்துனேன். ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துனேன். இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் எடுத்துட்டேன். இப்போ இதை குறைப்பாக அரைச்சிக்கலாம். முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன், எடுத்துக்கிறேன். நீங்கள் முருங்கைக்கீரை இல்லைன்னா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறதால கூட விட்டுருங்க. முருங்கைக்கீரை, புதினா, வெங்காயம் இப்போ சேர்த்துக்கினேன். குறைப்பாக அரைச்சி வச்சதை சேர்த்துக்கிறேன். இப்போ ராகி மாவு சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போது உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், தண்ணி இல்லாமல். இப்போவே தண்ணி சேர்த்துட்டிங்கனாக்கா ரொம்ப இதுவாக இருக்கும், அதனால் தண்ணி இல்லாத மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பக்கோடா பக்கத்துக்கு நல்லா பிசைஞ்சி ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன். இப்போ கடலெண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சிருச்சு. இப்போ போட்டு எடுத்துக்கலாம். ஒரு கையில் ஃபோன் வச்சுன்னு போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாகிட்டுருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மன்னிச்சிருங்க. தேவைக்கு ஃபுல்லாக போட்டுடலாம். கூட நீங்கள் அரிசி மாவு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்லை. நான் அரிசி மாவு சேர்க்கல, ராகி மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க. இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். அது பாருங்கள், இப்போ எண்ணெயே நுர குறைஞ்சிருக்கு பாருங்கள், அப்போவே நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா திருப்பி விடுங்க. நல்லா வேகட்டும். நல்லா செவந்து வரட்டும். வெங்காயமும் உங்களுக்கே தெரியும், எண்ணெய் நல்லா சைலண்ட்டாக ஆகிற மாதிரி தெரியுது பாருங்கள் எண்ணெய். இப்போது நம்மளுக்கு தெரியும் எடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு. இல்லைன்னா லைட்டாக அந்த கரண்டிலே தட்டி பாருங்கள், நல்லா சவுண்டு வரும், கிறிஸ்பி சவுண்டு. அப்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா தெரியுது. அந்த மாவுலலாம் நல்லா செவந்து வரும், அதனால் தெரியும். இப்போ இந்த மாவில் நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி